أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நான் திகார் என்னும் ஊரை பிறப்பிடமாக கொண்ட மௌலவி அம்ஜத். நான் மதரசாவில் ஓதி வெளியாக கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அல்லாஹ்வின் உதவியால் நான் கூறாகவும் பல இடங்களுக்கு பல தாவா பணியில் சென்று அதில் ஈடுபட்டு வருகின்றேன். இதுவரைக்கும் எந்த ஒரு இயக்கத்தையும் தாக்கியோ எதிர்த்தோ மனம் நோகவோ எங்கேயும் பேசிய வரலாறுகள் கிடையாது. அப்படிப்பட்ட உள்ளம் கொண்ட ஒரு மெல்ல என்றாலும் இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் எமது ஊரில் சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட சென்ட்ரல் மஸ்ஜித் அபூபக்கர் ஜும்மா பள்ளியின் ஜும்மா பிரச்சினை சம்பந்தமாக என்னை இப்போது பேச வைத்தது மௌலவி தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த மௌலவி நஸ்ரீன் அவர்களின் உரைதான். எனவே அவருடைய உரையை கேட்கும் பொழுது நமக்கு பதிலடி அளிக்காமல் இருக்க முடியாது. அது சம்பந்தமாக இப்பொழுது நான் நேயர்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அருமையானவர்களே, முதலாவது திகார் என்னும் எமது ஊரின் நிலைப்பாடு 19 வருட காலமாக பல இயக்கங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையோடு நிதானத்தோடு ஒரு ஐக்கியத்தோடு எமது ஊர் இயங்கி வருகின்றது. அன்னை காலங்களில் கூட வெள்ள நிவாரணங்களிலும் அதாவது இஃப்தார் போன்ற வைபவங்களிலும் இயக்க வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். பாடசாலை விடயங்களில் கூட அனைவரும் இங்கு ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்ற இந்த தருணத்தில் எமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இயக்க வேறுபாடு இருந்தாலும் ஆனால் பிளவுகள் கிடையாது. எமக்கு மத்தியில அதாவது ஒற்றுமையற்ற குணாதிசயங்கள் என்னுடன் கிடையாது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் அதாவது எமது திகாரி பெரிய பள்ளி வாயிலுக்கு அண்மையில் உள்ள பக்கத்தில் உள்ள சென்ட்ரல் பிளேஸில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் அபூபக்கர் தௌஹீத் பள்ளி வாயில் 11 வருட காலமாக 5 நேரம் தொழுது கொண்டும் அவருடைய மாறாந்த தாவா பணிகளையும் செய்து கொண்டு வந்தார்கள். நாம் இதை தடுக்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. ஊர் ஒற்றுமையாக இருக்கிறது, அவரவர் தேதியில் அவருடைய குலுக்கித்தான் செல்லும் என்ற கருத்தில் நாம் மௌனமாக அமைதியாகத்தான் இருந்தோம். இவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு ஜும்மா தொழுகை ஆரம்பிப்பதாக எமக்கு செய்தி வந்தது. இந்த செய்தி ஜம்இய்யத் உலமா தலைவர் என்ற ரீதியில் எனக்கு கிடைத்ததால் நானும் எமது ஜம்இய்யத் உலமாவின் செயலாளர்கள் சேர்ந்து அந்த பள்ளி வாயிலின் தலைவர் வீட்டை நோக்கி சென்றோம். அவர் இருக்கவில்லை. தொலைபேசியின் இலக்கத்தை வாங்கி அவர் மூலம் தொடர்பு கொண்டோம். அவருக்கு சொன்னோம், நாளை தினம் நீங்கள் ஜும்மா ஆரம்பிப்பதாக எமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது, அதனால் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். காரணம், ஊர் குழம்பி போயிருக்கிறது. ஊர் இதற்கு எதிராக படையெடுத்தால் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. பிரச்சினை வந்துவிட்டால் நாம் பொறுப்புதாரிகள் அல்ல, நாம் யாரையும் தூண்டுவதும் இல்லை. எம்முடைய கடமை கருத்தை உங்களுக்கு நாம் முன்வைத்து விட்டோம். இதனோடு நாம் அல்லாஹ்வின் தப்பிவிட்டோம். அவர்கள் கேட்கவில்லை. இல்லை, நாமும் ஜும்மா வைக்கத்தான் போகிறோம். என்ன பிரச்சினை வந்தாலும் ஜும்மா நடக்கும் என்று அவர் உறுதியாக ஆணித்தரமாக சொன்னார். பின்னர் எமது பெரிய பள்ளிவாயின் தலைவர் அல்ஹாஜ் குவாத் அவர்கள் கூட தொலைபேசி மூலமாக அதே தலைவர் தொடர்பு கொண்ட நேரத்தில் இதே பிடிவாதமான கருத்தை தான் முன்வைத்தார்கள். அவருக்கும் ஆத்திரமாக இருந்தது. என்ன இவர்கள் தலைமை கோச்சுக்கு வழிபடுகிறார்கள் இல்லை, ஜம்இய்யத் உலமா சொல்லியும் பள்ளி நிர்வாகம் சொல்லியும் வழிபடுகிறார்கள் இல்லை என்று எங்களுக்கு ஒரு கவலை இருந்தது. ஷேக் அவர்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், இது தலைமைத்துவத்துக்கு வழிபடுமாறு குர்ஆன் சொல்கின்றது. சூரத்துன் நிசா 59வது வசனம், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள், காரியஸ்தர்கள் உலமாக்கள்
புத்திஜீவிகளுக்கும் வழிபடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நீங்கள் அந்த தௌஹீத் ஜமாத்தில் உங்களும் உலமா ஸலஃப் என்ற ஒரு குழு இருக்கத்தான் செய்கிறது. உங்களோட உலமாக்களுக்காவது வந்து எங்களை சந்தித்து பேசலாம் தானே, நிர்வாகத்தை அணுகி சுமூகமா பேசலாம் தானே, ஏன் நீங்கள் பிடிவாதம் பிடித்து மௌனிகளாக இருந்தீர்கள்? இது குர்ஆன் சுன்னா சொல்கிற கருத்தா ஷேக் அவர்களே? இதற்கு முதலாவது நீங்கள் பதிலை யோசியுங்கள். இப்படி இருந்தும் இரவு நேரம் ஆனவுடனே மக்கள் பிரச்சனை பெறக்கூடாது, என்னை நிர்வாகத்தை தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க கூடாதா, ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் எங்களை அலட்டிக் கொண்டே இருந்தார்கள். உடனே பெரிய பள்ளி நிர்வாகம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தது. இது சம்பந்தமாக அடுத்த கட்டமாக நாட்டு சட்டப்படி நாம் நாட வேண்டியது போலீஸ் நிலையத்தை தான். சிங்கள மொழியில் ஒரு கடிதத்தை எழுதி அதே வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு மகரிப் தொழுகைக்கு பிறகு எமது நிர்வாகத்தினால் நாம் 2 பேரும் ஜம்இயத் உலமா சார்பாக எமது செக்ரட்டரியும் நானும் சென்று போலீஸ் நிலையத்தில் கடிதத்தை ஒப்படைத்தோம். உரிய இடத்தில் அனுமதி வரும் வரைக்கும் ஜும்மா வைக்கக்கூடாது. அந்த தகவலை நாம் ஏஎஸ்பிக்கு கொடுத்துவிட்டு வந்தோம். மறுநாள் காலையில் போலீஸ் நிலையத்தினால் நாமும் அழைக்கப்பட்டோம், உங்களுடைய நிர்வாகம் அழைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் இருசாருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு அதிலே போலீசால் செய்யப்பட்ட முடிவு, இன்றைய தினம் உங்களோட புதிய பள்ளியில் புதிய ஜும்மா ஆரம்பிக்க வேண்டாம், நீங்கள் கெண்டி ரோட்ல இருக்கக்கூடிய உங்களோட பெரிய தௌஹீத் ஜும்மா பள்ளிக்கு செல்லும் என்று போலீஸ் வேண்டிக் கொள்ளும். அதற்கு எதிரியானார். ஷேக் அவர்களே, நான் கேட்கிறேன், அதாவது கலிமா சொன்ன முஸ்லீம்கள் நாங்கள் ஒரே கலிமா அல்லாஹ் ஏற்றவர்கள், ஒரே ரசூலை ஏற்றவர்கள், கபரை ஏற்றவர்கள், மஹ்ஷரை ஏற்றவர்கள், அகீதால நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். நான் சொன்னால் அதற்கு வழிபட தயாரில்லை. போலீஸும் அதாவது கோர்ட்ஸும் சொன்னால் வழிபடுகின்றீர்கள். இது குர்ஆன் சுன்னா சொல்கிறதா ஷேக் அவர்களே? நான் உங்களுடைய கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு பிழை. உடனே அதற்கு வழிபட்டு ஜும்மாவை நிறுத்தினார்கள். பிறகு ஜும்மாவுக்கு பிறகு பெரிய பள்ளியினால் நாம் செய்த முயற்சியை மக்களுக்கு முன்வைத்தோம். இது தவறானதல்ல. மக்கள் கேட்கிறார்கள், பெரிய பள்ளி என்ன செய்ததென்று. பெரிய பள்ளி செய்த முயற்சியும் மக்களுக்கு முன்வைத்தோம். மறுநாள் சனிக்கிழமை எல்லா நிர்வாகத்தையும் ஒன்று கூட்டி நாம் ஒரு முடிவெடுத்தோம். இந்த ஜும்மாவை நாம் இந்த இடத்துல ஒன்று கொண்டிருக்கிற நோக்கம், மக்களே உங்களுக்குள்ள சண்டையிட்டு மண்டை உடைத்துக் கொள்றதுக்காகவோ உங்களை பிரச்சனைக்கு தூண்டத்துக்காகவோ நாம் உங்களை ஒன்று கூட்டவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாம் இந்த இடத்துல ஒன்று கூட்டி இருப்பது எமது திகாரிக்கு இப்போது 6வது ஜும்மா தேவையில்லை. 5 ஜும்மா பள்ளிகள் இருக்கின்றன. அதுல 5வதாக ஜாமிஉத் தௌஹீதை நாம் சேர்த்துத்தான் இருக்கிறோம். நீங்கள் மார்க்க விடயத்தில் சட்டத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களை நாம் நீக்கவில்லை, உங்களை நாம் அகற்றவில்லை, சேர்த்துக் கொண்டுதான் சொல்கிறோம். எல்லா கூட்டங்களையும் எமது ஊரில் 5 ஜும்மா பள்ளிவார் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம், உங்களையும் சேர்த்துத்தான் இருக்கிறோம். அப்போது சொன்னோம், இந்த 5 பள்ளிகளை தவிர 6வது ஜும்மா எங்கேயும் இருக்கக்கூடாது. அது தப்லீகாக இருக்கட்டும், தரீக்கத்தாக இருக்கட்டும், ஜமாத் இஸ்லாமாக இருக்கட்டும், தௌஹீதாக இருக்கட்டும், இயக்கத்துக்கு எதிராக நாம் இந்த இடத்தில் கூடவில்லை, இயக்கத்தை பற்றி பேச உங்களை ஒன்று கூட்டவில்லை என்று கூட்டத்துடைய சாராம்சத்தை முன்வைத்து விட்டுத்தான் மக்களுக்கு நாம் சொன்னோம், இந்த ஜும்மாவை எங்களை மீறி நடத்தப் போகிறார்கள். எனவே சட்டபூர்வமாக நாம் செல்வோம், அடித்துக் கொள்ள தேவையில்லை, மோட்டுத்தனமாக நாம் நடந்து கொள்ள தேவையில்லை. இருசாரார்களையும் நானா தம்பி, மச்சான், மாமா மருமகன் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதனால ஒரே ஊரை சார்ந்தவர்கள் பிளவுபட்டு சண்டையிட்டால் அனைவருக்கும் அந்த கேவலம் வரும் என்ற மக்களுக்கு உணர்த்தி எல்லா பள்ளியோட லெட்டரையும் நாம் எடுத்தோம். எல்லா கடிதங்களும் கையிலே கிடைக்கப்பெற்றன. மறுநாள் போலீஸ் அதிகாரிகள் எமது பள்ளியை நோக்கி வந்து, தௌஹீத் அந்த பள்ளியை நோக்கி வந்து என்னுடைய விசாரணைகளை எடுத்து திங்கட்கிழமை கோர்ஸ்ல ஒப்படைக்கப்பட்டது. இருசாராரமாக சென்றோம். என்ன முடிவு வந்தது? 2 வாரத்துக்கு ஜும்மாவை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று முடிவு வரவும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லோருமா வந்தோம். பிறகு 2 வாரம் கழிந்து
அடுத்த இரண்டாவது தவணையில வந்த முடிவு என்ன? ஷேக் அவர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதை நான் தெளிவா சொல்ல காரணம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களையும் ஊர்ல காணவில்லை, உங்களுடைய எந்த உலமாக்களையும் இந்த பிரச்சனைக்கு காணவில்லை. இப்பொழுது முடிவென்று வந்ததற்கு பிறகு வாட்ஸ்அப்பிலேயும் பேஸ்புக்கிலேயும் பேசி கேட்கிறீர்கள். அதனால தான் நான் ஆரம்பத்திலிருந்து சுருக்கமாக சொல்கிறேன். போஸ்ட்ல வந்த முடிவு 14 நாட்களுக்கு மேலால் ஒரு பள்ளி வாயிலை பூட்டி வைக்க முடியாது, மத சுதந்திரம் அனைவருக்கும் உள்ளது என்ற கருத்தின் அடிப்படையில் பள்ளி வாயில் சுதந்திரம் தந்தார்கள். வளமையாக செய்து வருகின்ற அமல்களை செய்யுமாறு நான் கேட்கிறேன். வளமையாக 5 நேரம் தொழுவீர்கள், வாராந்த பயான்கள் மாதாந்த பயான்கள் செய்தீர்கள், ஜும்மா வளமையா செய்தீர்களா? இல்லை. என்னுடைய நிர்வாகத்தையும் பள்ளி ஊர் மக்களுடைய கருத்தையும் மீறித்தான் ஒரு ஜும்மா நீங்கள் விடாப்பிடித்தனமாக வைத்தீர்கள். மக்களை சண்டைக்கு அனுப்பவில்லை, பிரச்சினைக்கு அனுப்பவில்லை. எமது மக்கள் எமக்கு கட்டுப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அதன் பிறகுதான் 2 வாரம் கோர்த்திற்கு வருவோம், நீங்கள் செய்தியை பரப்பிருக்கிறீர்கள், உங்களுடைய ஜமாத்தார்கள் எமக்கு ஜும்மாவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, கோர்ட் தீர்ப்பா இருக்கிறது. வழக்கு வீசிப்பட்டதை ஒழிய தீர்வாக தரவில்லை. அனைவரும் வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இடத்துல கையொப்பந்தம் செய்யவும் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் ஜும்மா ஆரம்பிக்க போரென்று நீங்கள் பகிரங்கமாக உள்ள சாரார்கள் செய்திகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஊரு கொதித்தெறிந்தது. ஊரு ஜம்மியத்திடமாவிடத்திலேயும் பெரிய பள்ளி நிர்வாகம் திக்கின்ற அளவுக்கு ஊரு கேள்வி கேட்கிறது. இதுக்கு உங்களையும் மீறிவிட்டார்கள், பள்ளிவாயிலை மீறிவிட்டார்கள். வெள்ளிக்கிழமை தினமன்று நாம் பார்த்துக் கொள்வோம், நீங்க யாரும் தலையிட வர வேண்டாம் என்று எங்களுக்கு ஆணித்தரமாக முகத்தில் அடித்தமாறு மக்கள் சொன்னார்கள். ஊரை எப்படி கண்ட்ரோல் பண்றது? சரி, நாம் இதை கைய விட்டோம், நீங்களா முன் வந்தீர்களா? இல்லை. ஊர் மக்களை குழம்பி போகும்பொழுது எங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தினமன்று எமது ஊர் மக்களும் சண்டையிடுவதற்காக செல்லவில்லை, யுத்தம் செய்ய செல்லவில்லை. இந்த ஜும்மாவை நாங்கள் நிறுத்துவோம், ஜும்மா தேவையில்லை என்ற கருத்தில் கொண்டு அனைவரும் சென்றார்கள். ஆனால் உங்களது பள்ளி பூட்டிடப்பட்டு அதை பூட்டிவிட்டு நீங்கள் சென்றீர்கள். அந்த இடத்துக்கு சென்றதும் ஏதோ உங்களுடைய தௌஹீத் ஜமாத்தில் இருந்து 2 சாரார்கள் வந்தார்கள். முதலாவதாக எமது ஊரை சார்ந்த அதாவது 3-4 பேர்கள் வந்தார்கள். தன்மையாக சொல்லி அனுப்பினோம், ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். பிற ஊர்ல இருந்து 2 வந்தார்கள். அவர்கள் ஜும்மாவுக்கு வருகின்ற தோற்றுபாகம் தெரியவில்லை. பிரச்சினைவாதிகள் கொண்டுதான் முகத்திலேயும் அடையாளம் தெரிந்தது. கொண்டையும் வளர்த்துக் கொண்டு ஏதோ ஒரு கோலத்தில் வந்தார்கள். ஆங்காங் இருக்கக்கூடிய பக்கத்தில் பெண்களும் சொன்னார்கள், தயவு செய்து செல்ல வேண்டாம், போனால் பிரச்சனை வரும். அதையும் மீறி வந்தார்கள். வருகின்ற பொழுதுதான் எமது சாராரை சார்ந்த ஒரு சகோதரர், எமது கூட்டத்தில் ஒரு சகோதரர், வர வேண்டாம், ஜும்மா நடக்காது, பிரச்சினைப்பட வேண்டாம் என்று அவர் கையை காட்டி பேசும் பொழுதுதான் அவர் அடிப்பது போட்டு தோன்றி அவரும் வார்த்தைகள் முத்த, இவரும் கையோங்கி அடித்தார், அவரும் அடிக்க முற்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அது அடிக்கடி பிரச்சனையாக மாறி இருவரும் உடைச்சார்கள். ஷேக் அவர்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டி, அதாவது சூரத்துல் பக்ராவில் 114வது வசனத்தில் வரக்கூடிய குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டி பேசுவீர்கள். வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மஸாஜிதல்லாஹ் ஐ யுذ்கர ஃபீஹி இஸ்முஹு என்ற அந்த குர்ஆன் ஆயத்தை ஆதாரம் காட்டி பேசுவீர்கள். என்னது? யாரு அல்லாஹ்வுடைய மாளிகையில வணங்குறதை தடை செய்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? ஷேக் அவர்களே, முதலாவது இந்த குர்ஆன் வசனத்துடைய சபபுன் நுசூல், இந்த ஆயத்து இறக்கப்பட்டதுடைய காரணம் என்ன என்றதை தப்சீரை படியுங்கள். குர்ஆனுக்குரிய விளக்கத்தை முதலாவது படியுங்கள். நீங்கள் கூறிய ஆயத்து இந்த இடத்துக்கு பொருத்தமானதல்ல. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய மாளிகையை வணங்குவதை தடுப்பவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எம்முடைய ஷாஃபி மதுஹபுடைய கருத்துப்படி, நாங்கள் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் வாழுகின்றவர்கள், அந்த மதுஹப் அடிப்படையில் உங்களுடைய மஸ்ஜித் அபூபக்கர்ல நடக்க போற ஜும்மா பிழையானது. காரணம் சொல்கிறேன். ஒரு பள்ளியிலிருந்து
இன்னொரு பள்ளிக்கு ஜும்மா பிரிந்து போவதாக இருந்தால் ஏற்கனவே ஜும்மா நடக்கும் பள்ளியில் இடநெருக்கடியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஊரில் குடியிருக்கக்கூடிய 40 பேர்கள் அந்த ஜும்மாவில் கலந்து கொள்ள வேண்டும். இது என்பது உம்தத்துல் சாலிக் என்ற சட்ட நூலில் பாமுல் ஜும்மா என்ற பாடத்தில் பதியப்பட்ட ஒரு சட்டம். நீங்கள் தான் மதுஹபை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை, உசூல் ஃபிக்ஹையோ உசூல் ஹதீஸ் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இல்லை. அதனால் இந்த விவாதம் பேசுறது அர்த்தம் இல்லை. எமது ஷாஃபி மதுஹப் அடிப்படையில அந்த ஜும்மா நடப்பது கூடாது. கூடாத ஒன்றை நாங்க தடுக்க சென்றால் நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய மார்கில வணங்குறத தடை செய்ய போகிறவன் அநியாயக்காரன். அப்படியானால் ஷாஃபி இமாம் அநியாயக்காரர்களா? ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் அநியாயக்காரர்களா? அவங்களோட கருத்தின் அடிப்படையில் தான் ஜும்மா